ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवतः सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवतिनैष्टिकी। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्र पातमहं वन्दे श्रीगुरुं दिनतारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण कृष्णाय वासुदेवाय देवकीनंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेताय नमस्ते पङ्कजाग्रे युवन्त प्रविश्य मां शुभप्रशुद्धा सञ्जीविनकृशक्तिश्रद्धानाम्ना अन्यां सहस्रचरणाश्रणानुवादे प्राणो नमो भगवते पुरुषाय तुभ्यं। हरे कृष्णा। இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்டே வந்து சைத்தன்ய மகாபுருடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தோம். சரிட்டா? ஓகே. ஏன்னா பாகவதம் பார்க்கணும்னால பாகவதத்தை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று முக்கியம். ஓகே. சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தனா வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து நம்ம உதாரணத்துக்காக நடத்திட்டு போயிட்டார். அதனால சைத்தன்ய மகாபுருடைய வாழ்க்கை வரலாற நம்ம இது பண்ணிட்டு தான் பாகவதத்தை வந்து என்ன பண்ணணும், நம்ம டச் பண்ணணும். ஓகே. அதனால வந்து அதோடைய ஒரு சுருக்கத்தை வந்து பிரபுபாத் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருக்காரு. அந்த 40 பக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்டான இது ஓகே முக்கியமான பகுதி. இது பாதி முடிச்சுக்கணும். இப்ப மிச்சம் பாதி பார்க்கலாம். இப்ப வந்து சர்வபட்டாச்சாரியா வந்து என்ன பண்றாருன்னா மிகப்பெரிய சன்னியாசி மாயாவதத்துல. அவர் என்ன பண்றாரு, சைத்தன்ய மகாபிரபுட்ட வந்து நீங்க ஒரு எங்க சன்னியாசி, அதனால நீங்க ரொம்ப அழகா வேற இருக்கீங்க, இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால சன்னியாசத்தை மெயின்டைன் பண்ண முடியாது, அதனால உங்க வந்து நீங்க ஆடிட்டும் பாடிட்டும் வேற இருக்கீங்க, அதனால நீங்க வந்து வேதாந்த சூத்திரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சைத்தன்ய மகாபிரபு வந்து அவங்களுக்கு தாத்தா முறை, அவங்களுடைய அப்பாவுடைய அப்பா நீலாம்பர சக்கரவர்த்தி, அவருக்கு கிளாஸ்மேட் சர்வபட்டாச்சாரியர். அதனால அவர் என்ன பண்ணார், அக்ரி பண்ணிக்கிறார். சரி ஓகே நீங்க சொல்லித்தாங்க நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணாரு, 7 நாள் சொல்லித்தராரு. ஓகே. 7 நாள் சொல்லி தந்த பிறகும் அவர் வாயை திறக்கவே இல்லை. 7 days நம்ம ஏதாவது புரிஞ்சிச்சா தலையாக வரணும்ல, அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறார். அவருக்கு சந்தேகம் வந்துச்சு, உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா, நீங்க எதுவுமே கேட்கவும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஓகே. அதுக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, எனக்கு வந்து வேதாந்த சூத்திரம் தெரியுது, ஜென்மாதி அஸ்வேதா சாஸ்திர யூனிட்வான் அதோ பிரம்ம ஜிக்யாசா, இதெல்லாம் எனக்கு தெரியுது, மீனிங் தெரியுது. ஆனா நீங்க இந்த சங்கராச்சாரியா
அந்த சொல்றது அந்த விளக்கம் வந்து எனக்கு சரியா படலை. ஏன்னா அதெல்லாம் இன்டரப்ட் பண்ணி நீங்க கொடுத்துருக்கீங்க, இது வந்து எனக்கு சரியா படலைன்னு சொல்லி கௌரியமா சொல்றாரு. ஓகே, ஏன்னா அது என்ன இருக்கோ அப்படியே எனக்கு புரியுது, நீங்க மாத்தி சொல்றது எனக்கு புரியலன்னு சொன்னோன்னே சர்வ பட்டாச்சாரியருக்கு வந்து கொஞ்சம் லேசா கொஞ்சம் வருத்தமும் கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவர் மிகப்பெரிய சன்னியாசி, நிறைய படிச்சிருக்காரு. அந்த ராஜா வந்து ஒரிசா ராஜா பிரதாபருத்ராவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ராஜ புரோகிதர். அதனால இவர் வெல்லக்கூடிய யாருமே கிடையாது. சர்வ பட்டாச்சாரியார வேதங்களை வெல்லக்கூடிய யாருமே கிடையாது. அதனால அவருக்கு கொஞ்சம் கோபம் உணரும், நம்ம சொல்றதுக்கு அகைன்ஸ்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் உருவம் இல்லை அருவ பிரம்மன் அப்படிங்கிறத சொல்லக்கூடியவர். ஓகே, ஸோ மெயினாக இந்த சங்கராச்சாரியோட டீச்சிங்ஸ் அதில் இருக்கும். ஆச்சாரியர்கள் சங்கராச்சாரியம் ஒரு ஆச்சாரியா, அவர் சிவன் தான் ஆக்சுவலா. அவருடைய பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோவிந்தனை பற்றி நிறைய பாட்டு பாடியிருக்கார். அச்சுதம் கேசவம் ராமநாராயண், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம், ஜெகநாஷ்டகம், ஏகப்பட்ட பாட்டு. கிருஷ்ணா வந்தே குரும் வந்தே ஜெகத்குரும், கிருஷ்ணா வந்தே ஜெகத்குரும் அந்த பாட்டு, கிருஷ்ண நீதி, ஏகப்பட்ட பாட்டு பாட இருக்கார். ஆனால் அவருடைய ப்ரீச்சிங் பார்த்தீங்கன்னா அந்த மக்களை குழப்பற மாதிரியே ஒரு ப்ரீச்சிங் பண்ணிட்டு போயிட்டார். அவருடைய பர்சனல் லைஃப் வந்து வேற, அவருடைய தொண்டு வந்து வேற. ஓகே, ஸோ அதனால அவர் அந்த அதை ஃபாலோ பண்ணுறதுனால இவர் அந்த இன்டர்பிரிட்டேஷனோட நிறைய கொடுத்துருவார். ஓகே, கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறது இருக்கு, பகவானுக்கு உருவம் இல்லைன்னு இருக்கு. ஆனால் நம்மள மாதிரி உருவம் இருக்கு, நம்மள மாதிரி உருவம் கிடையாது. நம்ம உருவம் வந்து சதை ரத்தம் எலும்பு, பகவான் உருவம் வந்து சச்சிதானந்த விக்கிரம். இதை புரிஞ்சிக்க முடியாதுங்கிறதுக்காக வேதங்கள் வந்து உருவம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு சங்கராச்சாரிய அவரு, ஏன்னா எல்லாம் மக்கள்லாம் வந்து கடவுளை மறந்துட்டாங்க அந்த டயத்துல, புத்தர் வந்த டைம். ஸோ புத்தர் போன பிறகு கடவுளை வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் கடவுள் வேணும்னு சொல்லி முடிவு பண்றதுக்கு சிவனுடைய ரோல், அதான் சங்கராச்சாரிய, ஆதி சங்கராச்சாரியர் சிவன் தான். ஓகே, அதனால ரொம்ப அவர் வந்து இந்த சர்வ பட்டாச்சாரியா அந்த தாக்கத்தில் இருக்கார். அவர் கூட சொல்றாங்க, கோபிநாத் பட்டாச்சாரியா அவருடைய பிரதர் இல்லாம். அவர் சொல்றாரு, இவர் சாட்சாத் பகவானே வந்திருக்காருன்னு சொல்லி சொல்றாரு. சர்வ பட்டாச்சாரியா அவங்க டிசேபிள்ஸ் ஒத்துக்கலாம், இது பகவான்லாம் ஒத்துக்க முடியாது, வேதங்கள் படி 2 பேரும் ஆர்கியூ பண்றாங்க. வேதங்களை ஆர்கியூ பண்ணும்போது கோபிநாத் பட்டாச்சாரியா சொன்னதை இவர் முடிவெடுச்சார். சர்வ பட்டாச்சாரியா இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவெடுச்சார். இப்ப நேர சைத்தன்ய மகாபிரபு மேல மீட் பண்ணி என்ன பண்றாரு, வேதங்கள் சொல்லித்தராரு. பகவான் ஒத்துக்கிட்டா எப்படி சொல்லித்தர முடியும்? பகவான் ஒத்துக்கல, வேதங்கள் என்ன பண்றாரு சொல்லித்தராரு. இப்ப வந்து 7 நாள் கொஸ்டினை கேட்கறாங்க, சரி நீ என்ன நினைக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லி சர்வ பட்டாச்சாரியா கேட்கிறார். இப்ப சைத்தன்ய மகாபிரபு வேதங்களை சொல்ல போறாரு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான லாஜிக்லாம் போட்டிருப்பாங்க, நம்ம அப்படியே ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண முடியாது, பர்சனலாக படிச்சுக்கணும். சும்மா கொஞ்சம் ஒரு பாயிண்ட்ஸ் பார்க்கலாம், சரிங்களா? சரி, வேதங்களுடைய அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 டாய்லெட் போனால் என்ன பண்ணோம், குளிச்சிடணும். அந்த ரூலே நிறையவே தெரியாது. 2 பாத்ரூம் போனால் எங்கனாலும் குளிச்சிடணும். ஓகே, 1 பாத்ரூம் போனால் குளிக்கிற அவசியம் கிடையாது, 2 பாத்ரூம் போனால் குளிச்சிடணும். ஆனால் இது பசுவோடைய சாணம் இருக்கு இல்லையா, அதுவும் 2 பாத்ரூம் தான் இல்லையா, ஆனால் அதை தொட்டா புனிதமானது. இது வேதங்களில் சொல்லியிருக்காங்க. ஓகே, எந்த ஒரு அனிமலுடைய ஸ்டூலை தொட்டாலுமே கண்டாமினேஷன், குளிச்சிடும். ஆனா பசுவோடைய சாணம் புனிதம் சொல்லி வேதங்களை போட்டிருக்காங்க. சக்கரபாபு இந்த வாரங்களை வைக்கிறார். அதே மாதிரி எந்த விதமான போனை தொட்டாலும் அது வந்து பாவம், எலும்பை தொட்டா அது வந்து என்னது குளிச்சிடும். ஆனா இந்த சங்கு இங்க வச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் ஒரு போன் தான். இது வந்து வேதங்களை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால சங்கு வந்து பூஜை அறையில் வச்சிருக்கோம். ஓகே, சொல்லிட்டு கான்சல் இந்த கவுடெல்லாம் வந்து ஒரு போன் அண்ட் சோல் ஆஃப் லிவிங் பீங். இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வேதங்கள்ல சொன்னதால பியூர்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நீங்க சயின்டிஸ்ட்ல வச்சு இப்ப லேட்டஸ்டா கண்டுபிடிச்சு ஆமா ஆமா பசுச்சாணம் ரொம்ப பியூர் தான் அப்படின்னு சொல்லி இப்ப கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளவு நாள் ஆகுது, ஒரு அசெண்டிங் மெத்தட் இல்லையா? ஆனா வேதங்கள்ல சொன்னது நம்பினா ஈஸி அப்படின்னு சொல்லி அவருடைய வாதம், சக்கரனுடைய வாதம். வேதங்களுடைய அத்தாரிட்டி வந்து முக்கியமானது. புத்தர் வந்து வேதங்களை வந்து இல்லைன்னு சொல்லிட்டார். ஏன்னா வேதங்களை தவறா யூஸ் பண்ணி அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணி அனிமல்ஸை வந்து தீயில போட்டு அதை அப்படி எல்லாரும் சாப்பிட்றாங்க. பிராமண சத்திரியா வயசு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த அனிமல் இப்படி கொள்றாங்களேன்னு சொல்லி பகவான் என்ன பண்ணாங்கன்னா புத்த ரூபத்துல வந்து
வேதங்களே போய், நான் சொல்றதை ஃபாலோ பண்ணு, அகிம்சை தான் கரெக்ட், மிருகங்களா வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ புத்தம்னா என்னது? மிருகங்களா அது அசோகர் வந்து இங்க ஃபுல்லா பரப்புறாரு. அப்புறம் இந்தியாவில இல்லவே இல்லையே, புத்தமே இல்லையே. எப்படி இல்லை? புத்த மதம் இந்தியாவில இல்லவே இல்லையே, ஒரு அடி ஸ்டோடு கூட இல்லை. இல்ல கொஞ்சம் இங்கேயோ இருக்கும். எப்படி அது நடந்தது? யார் நடத்தி காட்டினா? விரட்டது யாரு புத்தத்தை? சங்கராச்சாரியா ஒரு ஃபுல்லா வளர்த்திட்டார். அது போனது எங்க? சைனா, ஜப்பான் போயிடுச்சா? புத்தர் என்ன சொன்னாரு? அனிமலே கொல்லப்படாது சொன்னாரா? இப்ப யார் அனிமல் சாப்பிடுறான்? நிறைய ஜப்பான் என்னெல்லாம் சாப்பிடுறாங்க இல்லையா? அதனால இந்த புத்தர் சொல்லி அது ஒரு இதாயிடுச்சு, ஹிப்போக்ரசி ஆயிடுச்சு. ஃபாலோ பண்றதே கிடையாது. சும்மா நாங்க புத்த மதத்தை ஃபாலோ பண்றோம். அதனால சங்கராச்சாரியா வராரு. ஓகே, சங்கராச்சாரியா வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அது அதனால இந்த மாதிரி பசு சாணம் வந்து ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்லி கற்றெடுத்த பிராமணனுடைய அந்த மனமும் புனிதமானதுன்னு சொன்னா தப்பு. வேதங்களை பசு சாணம் மட்டும்தான் சொல்லியிருக்கு, அதனால அது மட்டும்தான் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அதனால யாராவது இந்த பாகவத வந்து இது பண்ணும்போது வியாசதேவரோட புத்திசாலி நினைச்சா அது வந்து தவறானது. ஆனா வியாசதேவர் என்ன பண்ணியிருக்காரு? இந்த வேதாந்த சூத்திரத்துக்கு நேச்சுரல் கமெண்ட்ரி, அதுதான் வந்து பாகவதம். ஓகே, அப்படின்னு சொல்லி சங்கரர் சொல்றாரு. ஓகே, அதனால வேதங்கள் புராணங்கள் இதெல்லாம் ஒரே பர்பஸ் தான் கிரியேட் பண்ணாங்க. பகவானுக்கு பகவானை பத்தி புரிஞ்சுக்கிறதா இதை கிரியேட் பண்ணாங்க. எதுக்காக அப்ப அணுவ பிரம்மன் பத்தி சொல்லியிருக்காங்க, கடலுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க? ஏன்னா நம்மளுடைய தரத்துக்கு கொண்டுணும். உருவம் இருக்குன்னு சொல்லிட்டா நம்மள மாதிரி ஒரு பர்சன் நினைச்சிடும். அதனால அனுபவம் சொல்லியிருக்காங்க, உருவம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனா ஒரு உருவம் இருக்கு. என்ன உருவம் இருக்கு? சச்சிதானந்த விக்கிரகம். ஓகே, அவருடைய உடல் வந்து சச்சிதானந்த விக்கிரகம். அதனால வந்து வேதங்களை இந்த மாதிரி பிரம்மனை பத்தி சொல்லியிருக்காங்க. அவர் ஒருத்தர் தான், ஆனா நிறைய பேர் அவரை மெயின்டைன் பண்றாரு. நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் ஏகோ பகுனாம் யோ விததானி காமான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எல்லாரையும் மெயின்டைன் பண்றாங்க. இந்த பிரம்மன், பரமாத்மா, பகவான் இந்த மூன்று விதங்கள்ல வந்து அப்சல்யூட் ட்ரூத் இருக்காங்க. பிரம்மேத்தி பரமாத்மேதி பகவானி சத்யதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேத இது பாகவத்திலையும். வேதங்கள் பாகவதம் புரியாததுக்காக, எளிமையாக புரியக்கூடியதுக்காக வேசர் என்ன பண்றாருன்னா மகாபாரதத்தை உருவாக்கிட்டார். மகாபாரதம் புராணங்கள். அப்ப என்ன ஈஸியா புரிஞ்சிடும் இல்லையா? மக்களுக்கு ஏன் மகாபாரதம் பிடிக்குது? ஏன்னா நம்ம உண்மையிலேயே பிராமணர்ஸ், பிராமணன். அதனால என்ன பிராமணன் அவங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸான லாஜிக்லாம் புரியுமா? அந்த மதுராச்சாரியம் இருந்தது, சான்ஸ்கிரிட், அதெல்லாம் வந்து ஒன்று பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். அது நமக்கு என்னது, நமக்கு எது என்ன பிடிச்சிருக்கு? மகாபாரதம் பிடிச்சிருக்கு. அதனால நம்ம வந்து எல்லாம் ஒரே கேட்டகரியில் தான் இருக்கும். மேக்ஸிமம் லேடிஸ்னு தனியாக கிடையாது. லேடிஸும் பிராமணரும் ரொம்ப ஈக்குவல் கிடையாது. அப்பெல்லாம் லேடிஸ் வந்து கீழே. இப்போ பிராமணன் யாரும் இல்லாதனால லேடிஸ் எல்லாரும் ஒரே இது கேட்டகரி தான். சொன்னார்ல, மாமி பார்த்தா வேப்பாசி தான், ஏ பீஷு பாப்பயோனியா. யாரெல்லாம் வந்து பாப்பயோனி சொல்றாரு? வைசியா, சூத்ரா, லேடிஸ், ஸ்திரீ. மாமி பார்த்த வேப்பாசி தான், ஏ பீஷு பாப்பயோனியும். பகவத்கீதை கிருஷ்ணா சொல்றாரு இல்லையா? உடனே நம்ம நினைச்சுக்கூடாது நம்ம ஆண்களா பண்ணிட்டோம், நம்ம வந்து பயங்கர முன்னேறிட்டோம் நினைக்கூடாது. ஓகே, நம்ம இன்னும் அது கேட்டகரியில இருக்கோம். ஓகே, நம்மளும் முன்னேறல. ஆக்சுவலா முன்னேறோம். அவங்களுக்கு லைட் கிட்டு பகவான் எடுத்தோடனே தூக்கம் வரக்கூடாது. They will read, go on reading. Okay, நம்ம இன்னும் அந்த கேட்டகரியில இருக்கோம், அந்த பாப்பயோனி கேட்டகரியில எல்லாமே இருக்கும். அதனால பெருமைப்பட தேவையில்லை. நம்ம ஜென்ஸா பண்ணிட்டோம், அவங்க லேடிஸா பண்ணிட்டாங்க, நம்ம ஒரு படி மேல வந்துட்டோம், நம்ம மூளை அதிகம் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா உண்மையான பிராமின்ஸ் வந்து அந்த காலத்துல இருந்தாங்க. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, we have lost the system. ஓகே, சத்திரியரும் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் அந்த புல்லட் ப்ரூஃப் கார்ல போயிட்டு இருக்கோம் இல்லையா? இப்ப சத்திரியா will be very brave. ஹெட்லெஸ் சொசைட்டி ஆயிடுச்சு இப்ப. ஓகே, அதனால வேதங்க மந்திரங்களை வந்து பகவானுக்கு கால் இல்லை கை இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அவர் என்ன பண்றாரு? மிக வேகமா ஓடுறார். எங்க இருந்தாலும் பிரசாத் அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஓகே, இந்த மாதிரி போட்டிருக்கு.
அதே மாதிரி பகவானுடைய சக்தி எல்லாம் சைத்தன்ய மகாபிரபு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இன்டர்னல் பொட்டன்சி, எக்ஸ்டர்னல் பொட்டன்சி, மார்ஜினல் பொட்டன்சி. நம்ம எந்த பொட்டன்சியில் இருக்கோம்? தடச சக்தி. பீச் ஓரத்தில் இருந்தோம்னா தண்ணியும் சில சமயம் காலில் படும், சில சமயம் கால் படாது. அதான் தடச சக்தி. பீச் ஓரமாக நிற்கிறது நான் வச்சுக்கோங்க. நம்ம மாயிலையும் இருப்போம், கிருஷ்ண பக்கமும் வரும். ஓகே. இன்டர்னல் பொட்டன்சினா எப்பவுமே பகவானை பற்றி நினைச்சிட்டே இருப்பான். எக்ஸ்டர்னல் பொட்டன்சினா பகவானை பற்றி மறந்துடுவான். ஓகே, அதான் எக்ஸ்டர்னல் பொட்டன்சி. ஓகே, நித்திய பத்தா நித்திய சித்தா. அதே மாதிரி பகவானுக்கு 3 விதமான இது இருக்கு. சந்தினி, ஹிலாதினி, சம்பித். He is always eternal, knowledgeable, blissful. ரொம்ப டெக்னிக்கல். இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் இவ்வளோ டெக்னிக் வச்சிருக்காரு. இது போக போக தான் கதையெல்லாம் வரும். இன்ட்ரோடக்ஷன் ஏன் இவ்வளோ டெக்னிக்கலாக இருக்குன்னா, சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒன்றும் தெரியாது ஆடி பாடிட்டு தான் இருப்பாரு கிடையாது. அவர் டெக்னிக்கலான பர்சன்ட்டை இன்னும் டெக்னிக்கலாக பேச முடியும். சர்வபூட்டாச்சாரியர் மாதிரி உள்ள ஆள்கிட்டலாம் பேசுவார். நார்மல் பீப்புள் என்ன சொல்லுவாரு? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. இது மாதிரி கீர்த்தன் பண்ணிடுவார். ஓகே. ஆனால் இப்போ டெக்னிக்கலாக இருக்காங்களா அவங்கள பயங்கரமாக பேசுவார். ஓகே. அது பகவான் என்ன பண்றாரு? அவருடைய லோகத்துல இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு உருவமே இல்லை அப்படிலாம் கிடையாது. இந்த பௌதிக லோகம் வந்து பிரம்ம நித்தியம், பிரம்ம சத்தியம், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா. ஓகே. அது வந்து தவறான வாக்கு. ஏன்னா பகவான் உண்மைன்னா பகவான் வந்தது என்னது? பகவான் உண்மை. அவர்கிட்ட வரது எப்படி இருக்கும்? அதுவும் உண்மைதான். இப்ப நமக்கு கரண்ட் வந்து கீசர்ல போச்சுன்னா என்ன கிடைக்குது? ஹீட்டா இருக்கா? ஃப்ரிட்ஜுக்குள்ள போனா ஒரே கரண்ட் தானே. அதே மாதிரி பகவானுக்கு முன்னால ஆன்மீகம் பௌதிகம் ரெண்டு கிடையாது. அவருக்கு முன்னால எல்லாமே ஆன்மீகம் தான். ஓகே. நமக்கு தான் அந்த டிஃபரன்ஸ். நம்ம பௌதிக லோகத்துக்கு வந்துட்டோம், ஆன்மீக லோகத்துக்கு போறோம். ஓகே. பகவானை பொறுத்தவரை எல்லாமே ஒண்ணுதான். ஆனா பகவான் வந்த ஒண்ணு எப்படி பொய்யாகும் அப்படிங்கிறது விடுவாங்க. So it is not false. இது பொய் கிடையாது, பட் டெம்பரரி. ஓகே. அதனால நம்ம வந்து இது ஃபால்ஸ்ன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா புத்திஸ்ட் பாத்தீங்கன்னா எத்தீஸ்ட். ஏன்னா அவங்க வேதங்களே மதிக்கல, வேதங்களே கிடையாதுட்டாங்க. ஓகே. ஆனா வேதங்கள் வந்து வியாசர் என்ன பண்றாரு? இந்த வேதாந்த சூத்திரத்தை வந்து கருணையோட கொடுத்துருக்காரு. மாணவர்கள் ஸ்கூல் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க மிஸ்லீட் ஆயிட்டாங்க. ஓகே. இந்த மாதிரி வேதங்கள் வந்து கொடுத்திருந்தாங்க, பகவான் குரு இல்லைன்னு சொல்லி மிஸ்லீட் ஆயிட்டாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். ஆனா வியாசதேவர் வந்து இந்த பாகவதத்துல வந்து ரொம்ப கரெக்டா வந்து இதை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. ஸோ ஓம்ங்கிறது வந்து ஓம்காரா, பிரணவ மந்திரம். இது வந்து பகவானை குறிக்குது. ஓகே. பிரணவ ஓம்காரா இது வந்து முக்கியமானது. ஆனால் இந்த மாணவர் ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா தத்துவம் அசி அப்படின்ற வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகே. The word cannot be the same primal height of Vedas. சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு? இந்த தத்துவமசிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ஓகே. ஆனா இந்த ஓம்காரம் தான் வந்து அதோட முக்கியம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸா போயிட்டு இது படிக்கிறது. நம்ம என்ன பண்ணலாம்? டீச்சிங்ஸ் ஆஃப் நான் சைத்தன்யான்னு ஒரு புக் இருக்கு. அது யாருமே படிச்சுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப காம்ப்ளெக்ஸான புக்கு. அதை படிச்சாதான் புரியும் நமக்கு. நிறைய விஷயங்கள் அதை கொடுத்துருக்காரு டீச்சிங் நம்ம சைத்தன்யா. அது தமிழ்ல கிடையாது, இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு. தமிழ் அக்கண்டம் பண்ணல. சைத்தன்ய சதவீதத்துல இது ஒன்லி இந்த லாஜிக் மாத்திரம் இருக்கும். அதுல லாஜிக் மாத்திரம் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவை வந்து புரிஞ்சுக்கிறது, பகவான்கிட்ட எப்படி நம்ம டீல் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கிறது, பகவான் மேல அன்பு செலுத்துறது. இதுதான் வந்து வேதத்துடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஓகே. அதான் சங்கராச்சாரியர் வந்து இமேஜினரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாரு. இது வந்து அந்த விதத்தை பண்ண வேண்டி இருந்தது. ஏன்னா பகவானுடைய கட்டளை. பத்ம புராணத்துல சிவனே சொல்றாரு பார்வதிட்ட, நான் இந்த மாதிரி வருவேன், வந்து மக்களை குழப்பத்துக்காக வருவேன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன் கலியுகா ஐ ஷால் பிரீச் மாயாத பிலாசபி. பார்வதிட்ட சிவன் சொல்றாரு. ஓகே. விச் இஸ் நத்திங் பவுட் கிளவுடட் புத்திசம். அந்த புத்திசம் வந்து மாற்றணும் இல்லையா? அதுக்காக கிளவுடட் புத்திசம் பிரீச் பண்றார் சங்கராச்சாரியர். ஓகே. இந்த கார்ப் ஆஃப் பிராமணா அப்படின்னு ஸ்லோகத்தையே சொல்லிட்டார். அந்த சான்ஸ்கிரிட் வெர்ஸை சொல்லிட்டார். ஓகே. இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே பட்டாச்சாரியார் வந்து பயங்கரமா ஸ்டக் ஆயிட்டார்.
உன் பேசவே முடியல அவளால். இப்ப இவ்வளவு நேரம் அவரே பேசல, இப்ப பட்டாச்சாரிய பேச மாட்டேங்கிறார். டெட் சைலன்ஸா இருக்கு. ஓகே, சோ பகவான் சொல்றாரு, பக்தி சேவை, பகவானுக்கு பக்தி சேவை பண்றதுதான் உன்னதமான நோக்கம் அப்படின்னு சொல்லி பாகவத்துல ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. ஓகே, அது என்ன சொல்லுவோம், ஆத்மா ராமா ஸ்லோகம் சொல்லுவாங்க. 1.7.10 நம்ம படிப்போம், அப்புறம் ஃபியூச்சர் கிளாஸ்ல படிப்போம். 1வது அத்தியாயம் 7வது சாப்டர்ல 10வது ஸ்லோகம். மிகப்பெரிய பட்டம் இருக்கார். ஆத்மா ராமசமனயோ நிர்கிரந்த அபிவுருக்கிரமே குர்வந்தி அகைத்துகம் பக்திம் இத்த பூத்தகுணோ ஹரிஹி. நீங்களா படிப்போம். நம்ம இந்த வெர்ஸை கோட் பண்றார். அந்த மாதிரி லிபரேட் ஆனவங்க கூட பக்தி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பகவானுடைய அந்த குணங்களை பார்த்து அவங்க கவனத்தை இழுக்கப்படுவாங்க, அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனே பட்டாச்சாரியா சொல்றார். ஓகே, அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். இந்த ஸ்லோகத்தை 4 விதமா எக்ஸ்பிளைன் பண்றார். அப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நம்மளால. ஒரே ஸ்லோகத்தை டிஃபரெண்டா மீனிங் வர மாதிரி 4 விதமா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பட்டாச்சாரியா. இட்ஸ் வெரி ஸ்கில்ஃபுல். நம்ம சான்ஸ்கிரிட்டுக்கு மீனிங் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், ஒரு சான்ஸ்கிரிட். அது கடைசியில் அந்த மீனிங் எல்லாம் கோர்த்து பாத்தீங்கன்னா உண்மையான ஸ்லோகத்தோட அர்த்தமே இருக்கிறது இல்லை. அவர் 4 விதமா அர்த்தம் சொல்றாரு. ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி பகவானை சொல்றாரு. சைத்தன்ய மகாபிரபு இப்ப ஓகே, அவர் என்ன பண்ணாரு, 64 முறை 64 விதமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. 4 விதம் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணாம 64 டிஃபரெண்ட் வேஸ்ல அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப சரவண பட்டாச்சாரியா புரிஞ்சிருச்சு, ஒரு நார்மலான மனுஷனால இது பண்ண முடியாது. ஓகே, இது பகவான் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. உடனே காலை விழுந்துடுறாரு. He is very aged person. சரவண பட்டாச்சாரியா இஸ் வெரி ஏஜ்ட் பர்சன். விட்ட உடனே சரீரம் பண்ணக்கூடாது, அவருக்கு இந்த உருவத்தை கட்டுறாரு. கிருஷ்ணர், ராமர், சைத்தன்ய பாபு அந்த உருவத்தை கட்டுறாரு. அந்த இது நீங்க போனீங்கன்னா பூரியில போனா பார்க்கலாம். இன்னும் இந்த சரவண பட்டாச்சாரிய வீட்டுல போனீங்கன்னா அந்த இதுல போட்டிருப்பான், கங்காமட், கங்காமட் அவங்க இதுல போட்டிருக்காங்க. ஓகே, அந்த இதெல்லாம் இருக்கு, அதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ சரவண பட்டாச்சாரிய மிகப்பெரிய பக்தரமாயிட்டார். இந்த நியூஸ் எல்லாருக்கும் பரவுது. பூரியில எல்லாரும் என்ன பண்றாங்க, சைத்தன்ய மாவோட பார்க்கறதுக்கு கூட்டம் ஏற்கனவே நிறையா வரும், இப்போ ரொம்ப கூட்டம் அதிகமாயிடுச்சு இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே. மிகப்பெரிய சன்னியாசி இவர் சாரி மிகப்பெரிய ஒரு கிரகஸ்தர். இவர் சரவண பட்டாச்சாரிய கிரகஸ்தர், மிகப்பெரிய வேதாந்தீஸ். அவரே மாறிட்டாரான்னு சொன்னோட எல்லாம் என்ன பண்ணாங்க, சைத்தன்ய மாவோட பார்க்க வராங்க. ஓகே, கோபாலாச்சாரியா அவருடைய பதிலில் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ஆச்சரியப்படுறாரு. எப்படி இவர் மாறினாரு, கடவுளுடைய கரையில தான் மாறி இருப்பாருன்னு சொல்லி அவரும் ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி டு சேஞ்ச். கோபிநாதாச்சாரியா அவரும் விவாதம் பண்ண 4 ஃபுல்லாக விவாதம் பண்ணிட்டே இருப்பான். ஓகே, அதனால கடைசியில் என்ன பண்றாரு, அவரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நடந்த உடனே சரவண பட்டாச்சாரியா 100 பாடல்கள் சைத்தன்ய மகாபிரபு பத்தி பாடுறாரு. அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா 2 பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். அதுல ஒரு பாடல் நான் படிச்சிருக்கேன், டெய்லி படிப்பேன். வைராகிய வித்யா நிஜபக்தி யோகா சிக்ஷாத்மேக புருஷ புராண ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய சரீரதாரி கிருபாமுதிரேஸ்தம் அகம் பிரபத்தே. அவர் நினைச்சாலே பாட்டு பாடிடுவார். ஓகே, நான் இந்த பகவானுடைய சைத்தன்ய மகாபிரபுக்கு நான் சரணடைகிறேன். ஓகே, அவர் கருணையின் கடல். அவர் இந்த பௌதிக டிட்டாச்மெண்ட், கல்வி, ஆன்மீக கல்வி, பக்தி சேவை சொல்லி தரதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லி அந்த பாட்டுடைய அர்த்தம். இதை சொல்லிட்டு என்ன பண்றாரு, பகவான் சொல்றாரு, நீங்க பாகவதத்தில் உள்ள ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. தத்திய அனுகம்மா சுசுமிக்ஷமானோ உஜ்ஜாலயமாத்மகத்தமி பாகம் ஜீவத்தை முக்தி பதேஷாய பார்க்கணும் இல்லையா. அந்த முக்தி பதே சர்வப்பட்ட பக்தி பதேன்னு சொல்லி மாத்துறாரு. உடனே சைத்தன்ய மகாபிரபு விழுந்து சீக்கிறார். ஏன் அந்த முக்தி பதையத்துல பக்தி பதையன்னு ஏன் போட்டீங்கன்னு சொல்லி கேட்கிறார். முக்தி தான் மாயவர ஸ்கூல்ல முக்தி என்ன அர்த்தம்னா பகவானோட மெர்ஜார். இப்ப அவருக்கு அந்த முக்தின்ற மாதிரியே பிடிக்காம போயிடுச்சு, அதனால பக்தி போட்டேன்னு. சைத்தன்ய ஒரு சிரிச்சுட்டு சொல்றாரு, இல்ல அது முக்தியே இருக்கட்டும், வியாசர் கரியான இருக்கிறாரு. அந்த முக்தி அதுல என்ன குறிக்குதுன்னா பகவானுடைய பொற்பாதங்களை குறிக்கிறது. ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் உண்டு. ஓகே, சான்ஸ்கிரிட்ல ஆத்மா நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கும், உடலை குறிக்கும், மனசை குறிக்கும். ஓகே, அதான் முக்தி இடத்துல பகவானுடைய பாதங்களை குறிக்கிறதுன்னு சொல்லி சொல்வார். ஓகே,
இப்போ அவர் மிகப்பெரிய பக்தரா மாத்திட்டார். ஓகே, இப்போ ரோட்டாச்சுன்னா நல்ல பக்தரா மாட்டார். ஆனா அது பெரிய கதையெல்லாம் வரும். சைத்தன்ய சந்தம் படிச்சீங்கன்னா சரவணபட்டாச்சாரிய மருமகன் வந்து கொஞ்சம் சைத்தன்ய மகாபுரம் மேல சரவணபட்டாச்சாரிய மருமகன் வந்து சைத்தன்ய மகாபுரம் ரொம்ப என்வியஸா இருப்பார். அதெல்லாம் மாத்தார் பிற்காலத்துல. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ராமாந்தராயோட மீட் பண்றாரு சைத்தன்ய மகாபிரபு சவுத் இந்தியா டூர் பண்ணும் போது. இந்த ராமாந்த ராயின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சூத்ரா. ஓகே, சூத்ரானா என்னது? அந்த காலத்துல இந்த கேட்டகரி இருந்துச்சு. பிராமணா வில் நெவர் ஒர்க். கை நீட்டி சம்பளம் வாங்க மாட்டான். ஒரு சின்ன கேள்வி அவங்களை எடுத்து கேட்டா உடனே விக்கெட் பண்ணிடுவோம். இப்போ பிராமணா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாணக்கிய பண்ணி. ஓகே, சர்வ பட்டாச்சாரியா சாரி சந்திரகுப்த மௌரியோடைய மந்திரி. கரெக்டா? சந்திரகுப்த மௌரியோடைய மந்திரி. சந்திரகுப்த மௌரிய பெரிய ராஜா. அவருடைய மந்திரி எங்க இருக்காருன்னா குடிசையில தான் காட்டுலாம் இருப்பார். அவரு தான் பணம்லாம் எதிர்பார்க்க மாட்டார். அறிவுடைய மாத்திரம் சொல்வார், அவ்வளவுதான். ஒரே ஒரு முறை சந்திரகுப்த மௌரியன் கேள்வி கேட்பார், இது எப்படி அப்படின்னு கேட்பார். அதோட அவர் போஸ்ட் ரிசைன் பண்ணிடுவார், அவ்வளவுதான். இதுதான் பிராமணன். they never expect anything, they only give knowledge. சேரிட்டி கொடுத்தா வாங்கிப்பாங்க. ஓகே, ஆனால் சேரிட்டியை ஒரே நாள் காலி பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஆனால் சத்திரியா பார்த்தீங்கன்னா they collect tax. டாக்ஸ்லாம் சும்மா இப்போ கவர்மெண்ட் மாதிரி கிடையாது. டாக்ஸ் கலெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க உயிருக்கு உத்தரவாதம். ஐ வில் ப்ரொடெக்ட் யூ. எனக்கு என்ன எந்த பிரச்சனையும் பார்ப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி தே ப்ரொடெக்ட் எவ்ரி திங், ப்ராப்பர்ட்டி எவ்ரி திங். அவங்க உயிரை போனாலும் பரவாயில்ல, அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா சத்திரியா கவர்மெண்ட்டே நிலத்தை சுருட்டு டாக்ஸ் மேலே டாக்ஸ் போடுறது அப்படிலாம் கிடையாது. அதில் 25% எனக்கு அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. ஓகே, வைசியா என்ன பண்ணுவாங்க? இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து உக்ரகர்மம் அப்படி கிடையாது. வைசியா என்ன பண்ணுவாங்க? ஹரே கிருஷ்ணா. வைசியாவுடைய டியூட்டி என்ன? நேர்மையா வியாபாரம் பண்றதுன்னா கவு வச்சிருக்கணும், நிறைய லேண்ட் வச்சிருக்கணும். தானிய தனமா இன்னொரு சொல்லுவாங்கல்ல, யாருக்கு தெரியும்? ஹரே கிருஷ்ணா. பேசி லேண்ட் வச்சிருக்கிறது தனவான், கவு வச்சிருக்கிறதும் தனவான் அழிவான். ஓகே, ரெண்டுமே வச்சிருப்பார் வைசியா. ஜமீன்தார் சொல்லுங்களா. ஓகே, அப்புறம் அவன் சூத்ரா. சூத்ரானா இது எது லாய்க்கு கிடையாது. அவர் என்ன பண்ணுவாரு? ஒன்லி சர்வீஸ், இதோ சர்வீஸ். ஓகே, ஆனால் சூத்ரா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டி. கரெக்டாக வச்சுருக்கேன். கொசு வரும். இல்லை பிரபு, நீங்கள் உட்காருங்க பிரபு, நீங்கள் உட்காருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூத்ராங்கிறது எப்படின்னா ஒன்லி சர்வீஸ். சர்வீஸ் என்ன மேனேஜர் என்ன சொன்னாலும் கேட்கும். மேனேஜர் அப்படி பண்ணா அப்படி பண்ணணும், இப்படி பண்ணா இப்படி பண்ணணும். என்ன கொடுக்குறாரு மேனேஜர்? காசு கொடுக்குறாரு. he can control you. Brahmana you cannot control. Brahmana you cannot. Kshatriya can you control? No, you cannot control. ஆனால் யாரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? வைசியாவை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? No, he is also independent. He is doing business. He cannot control say Vaishyas. Who can be controlled? Only Sudra can be controlled. அதனால இப்ப எல்லாம் வேலை பார்க்கறதுனால எல்லாருமே சூத்ரா. நம்ம யார் கண்ட்ரோல் பண்றாங்க? எல்லாரும் மேனேஜர். ஆனா பிசினஸ் பண்றாங்க அவங்களும் இண்டிவிஜுவலா இருப்பாங்க. நீங்க பிசினஸ் பண்ணீங்க ஒரு இண்டிவிஜுவல் இருக்கும். ஓகே, பிசினஸ் பண்றதுக்குலாம் அந்த இது இருக்கும். ஆனா சூத்ரா பார்த்தீங்கன்னா வேலை மணி அடிச்சா அந்த மாதிரி 30 நாள் முடிச்சுதான் சேலரி. நீ இல்லையா இன்னொரு கம்பெனி போடா அப்படின்ட்டு. நோ லாயல்டி. நோ சூத்ரா, நாட் ஈவன் சூத்ரா, நோ லாயல்டி. பணம் கொடுக்குறியா நான் இருக்கேன், பணம் இல்லையா நான் போறேன், அவ்வளவுதான். சூத்திரம் அந்த காலத்துல லாயல்ட்டி இருப்பாங்க. ஒரு வீட்டுல வேலைக்காரங்களை சேர்ந்தாங்கன்னா அவங்க வீட்டோட இருப்பாங்க. அவங்க வீட்டோட மெம்பர். ஸ்டீல் அண்ட் ரன்னது பேப்பர்லாம் போட்டு டக்கு இன்னொரு கம்பெனி அந்த மாதிரிலாம் கிடையாது. they will be there long time. இப்போ லாயல்ட்டியே கிடையாது. கரெக்டா? கம்பெனி லாயல்ட்டி கிடையாது, பர்சனல் லாயல்ட்டி கிடையாது. இந்த ராமாந்தராய வந்து சூத்ரான்னு சொல்றோம். சூத்ராவோட ரொம்ப இது கிடையாது, மோசமான மாதிரி கிடையாது. சூத்ரா சொல்லிட்டான். சூத்ரா வந்து நல்ல வேர்டு. ஆக்சுவலா கலியுகத்துல சூத்ரா கூட கிடையாது, அதுக்கு கீழே இருக்காங்க. ஓகே, ஒரு சூத்ரா வந்து ராமாந்தா ரொம்ப கீழே இருந்துச்சுன்னா அவர் மெட்ராஸோடைய கவர்னர். மெட்ராஸ்ல இந்த சிட்டி பத்திரம் கிடையாது. அப்ப பெரிய நாடு, அதுக்கு கவர்னர். ஏன் அவரை சூத்ரானா அவர் கை நீட்டி சம்பாத்தியம் வாங்குறாரு. அவ்வளோ. பட் இஸ் வெரி ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சன். he knows many things. சவுத் இந்தியா டூர் வரும்போது சரவணபட்டாச்சாரியா சொல்லாரு, நீங்க அங்க போனீங்கன்னா இந்த ராமாந்த ராய் ஒருத்தர் இருப்பாரு, அவரை பாருங்க அப்படின்வார். நான் லாஸ்ட் டைம் போனேன்,
ஆனால் லாஸ்ட் டைம் எனக்கு அந்த செருக்கு இருந்ததுனால அவர்கிட்ட நான் பார்க்கல, பேசலை. ஆனால் அவர் மிகப்பெரிய பக்தர், நீங்கள் அவரை மீட் பண்ணணும் அப்படின்றார். ஸோ சைத்தன்யா என்ன பண்ணார், ராமாந்திராவை மீட் பண்ணிட்டார். ஒரு இந்த மெட்ராஸுக்கு வந்து மீட் பண்ணிட்டார், நம்ம ஊருக்கு வந்து மீட் பண்ணிட்டார். ஓகே, ஸோ அதனால் அவர் பார்த்தோன்னே சொல்கிறார், இவர் வந்து ஒரு பெரிய ஆன்மீகவாதி, இவர் வந்து லிபரேட்டட் சோல் சொல்லி புரிஞ்சுக்கிறது. ஓகே, அதே மாதிரி ஹரிதாஸ் தாக்கூர், இவர் வந்து ஒரு முகமதியன் ஃபேமிலியில் பிறக்கிறார், முஸ்லீம் ஃபேமிலியில் பிறக்கிறார். ஆனால் அவர் வந்து எப்பயுமே ஹரே கிருஷ்ண நாம சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாளைக்கு 3 லட்சம் தடவை வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுவார். 3 லட்சம் தடவை பாருங்க, நைட் ஃபுல்லாக சொல்லி காலையிலேருந்து நைட் வரையும் சொல்லணும். 2 ஹவர்ஸ் தான் கேப் இருக்கும், 22 ஹவர்ஸ் சொல்லணும். அந்த மாதிரி நம்ம இமிடேட் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி சொல்லக்கூடியதான் அவர் அவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கார். அதனால அவர் சொல்ல, அவர் பேர் நாமாச்சாரியான்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு சைத்தன்ய மகாபிரபு. அவரே வந்து ஏற்றுக்கிட்டார். இந்த அத்வைத ஆச்சாரியா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிராமணர். அந்த நவதீவில் வந்து இந்த பிராமணர் கேஸ்ட் வந்து ரொம்ப ஹை. பிராமண கேஸ்டே நிறைய கேட்டகரி இருக்கு இல்லையா, நவதீவில் இருக்கிறதுல அந்த அத்வைத ஆச்சாரியா மிகப்பெரிய பிராமணர், அந்த கேஸ்டே ஹையான கேஸ்ட். ஓகே, அவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்க திவசம் கொடுப்பார். அப்போ திவசம் கொடுத்தாங்கன்னா ஒரு பிராமணருக்கு வந்து அதை ஆஃபர் கொடுக்கணும், ஒரே ஒரு பிராமணருக்கு வைஷ்ணவுக்கு கொடுக்கணும். அவர் என்ன பண்றாருன்னா நேர வந்து என்ன பண்றாரு, இந்த ஹரிதாஸ் தாக்கூர் வந்து கொடுத்துறாரு. அவர் யாரு, பை பர்த் முஸ்லிம். அதான் இந்த சைத்தன்ய மகாபிரபு கண்ணில் வந்து இந்த ஜாதி பார்க்க மாட்டான். சைத்தன்ய மகாபிரபு ஆல்சோ டஸ் நாட் ஜாதி கிடையாது. என்னது, அவர் வந்து பொறுத்தவரை குண கர்ம விபாகாசில அவ்வளவுதான். ஓகே, அதனால என்ன பண்றாரு, ஹரிதாஸ் தாக்கூர் ஏத்துக்கிறார், ராமாச்சாரியா சொல்றார். ஓகே, ராமாந்திராய பாக்குறாரு, கோதாவரி நதிக்கரையில பாக்குறாரு, பார்த்துட்டு பேசுறாங்க 2 பேரும். எப்படி வந்து ஆன்மீகத்துல வந்து அடையலாம்னு ராமாந்திராய சொல்றார். இந்த மாதிரி வர்ணாசிரம தர்மம் ஃபாலோ பண்ணான்னா ஒருத்தர் ஆன்மீகத்துல முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். வர்ணாசிரம தர்மம்னா 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள், இது வழியா போனார்னா ஒருத்தர் முன்னேறலாம் அப்படின்னு சொல்றார். சைத்தன்ய மகாபிரபு ஏத்துக்கலாம். ஏன்னா வர்ணங்கள் ஆசிரமங்கள் வந்து எக்ஸ்டர்னல் தான், இன்டர்னல் கிடையாது, எக்ஸ்டர்னல் தான். அது வந்து உண்மையா இருக்க முடியாது அப்படின்றார். ஓகே, ஸோ அப்புறம் சொல்றாரு, இல்ல அப்படி இருக்கா, சரி. அப்போ வந்து உயர்ந்த நோக்கம் என்னன்னா பௌதிகத்திலிருந்து வெளியே வந்துடணும். அப்போ வந்து பௌதிக அட்டாச்மெண்ட் ஒருத்தர் விட்டுறணும், பௌதிகம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் விட்டுறணும். அதுதான் வந்து ஆன்மீகத்துக்கு வழின்னு சொல்றாரு. ஓகே, சைத்தன்யாவோட அதையும் ஏத்துக்கல. ஓகே, ஒருத்தரால பௌதிகத்தை இப்படி விட முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, டக்குனு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல முடியுமா, வேலையை விட முடியுமா? திடீர்னு எனக்கு வேலை வேணாங்க, நான் படிக்கவே மாட்டேன், நீ இதெல்லாம் பௌதிகம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுவும் கரெக்ட் கிடையாது அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு. இது இந்த காலத்துல முடியாது அப்படின்னா. ஓகே, சரி. அப்ப வந்து இப்படி ஒரு விஷயமும் சொல்லிட்டேன், நிறைய விஷயம் சொல்றாரு. ஓகே, இதெல்லாம் பேசுற நிறைய பெருசாகும். இந்த கடைசி பாயிண்ட் பார்க்கலாம். பகவானுக்காக அந்த சேவையோடைய பலன்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பகவத்கீதையும் சொல்றாரு இல்லையா, எத்கரோஷி அதர்ஷனாசி எஜுகோஷி எதராசிய எத்தபசேசி கௌத்தையா தத் புருஷமதர்ப்பணம். என்ன பண்றியோ நீ பகவானுக்காக பண்ணு, என்ன தபசியா பண்றியோ அதை பகவானுக்காக பண்ணு. அதே மாதிரி நீ என்னென்ன வாழ்க்கையில பண்ணு அதெல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணு சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு. இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, இது ஒரு ஸ்டெப் தான். அதுக்கு சைத்தன்ய ஒத்துக்கிறார், இது பகவான் அடையிறது ஒரு ஸ்டெப்ன்றார். ஆனா இது ஹை கிடையாதுன்றார். நம்ம ஹையஸ்ட் என்னன்னு யோசிக்கிறார் சைத்தன்ய. தாமோதரை சொல்றார் கடைசியில. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்லி பக்தி சேவை மாத்திரம் ஏத்துக்கணும், எல்லாத்தையும் விட்டுணும், எனக்கு எதுவுமே வேண்டாம், பக்தி சேவை மாத்திரம் போதும் அப்படி ஏத்துக்கணும்ன்றார். பகவான் இதை அப்ரூவ் பண்ணல. சடனா ஒருத்தரா எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது, அது எப்படி வருவார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பகவான் அப்ரூவ் பண்ணல. இப்ப கடைசியா சொல்றார் ராமந்திராய், இந்த மாதிரி பிரம்மா சொன்ன ஒரு ஸ்லோகத்தை சொல்லி சொல்றார். ஞானே பிரயாசம் விரபாசனமன் தேவ ஜீவந்தி சண்முகதாம் உபதேவாத்தாம் ஸ்தானே சுதா சுதிகதாம் தனுவான் மனோபித் ஏ பிரயாசோ அஜித ஜிதோ அபிஷேச்சலோக்கியாம். வெல்ல முடியாத பகவானை எப்படி வெல்லலாம்னா, எந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கோமோ ஸ்தானே சுதா அந்த இடத்துல இருந்தே பகவானுக்கு பக்தி செய்யப்பட்டது. இந்த மாதிரி பண்ணா நிச்சயம் பகவானை வென்றலாம், பக்தி வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. சைத்தன்ய மகாபிரபு இதை தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஓகே, இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணப்ப ராமாந்தருடைய அறிவும் தெரியுது, மிகப்பெரிய ஆள். அவர்கிட்ட சைத்தன்ய மகாபிரபு பேசுறாருன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார் ராமாந்திர. ராமாந்திர அட்வைஸ் பண்றாரு,
அந்த சர்வ பட்டாச்சாரியா வந்து பகவான் அட்வைஸ் பண்ணார். அப்ப வந்து பகவான் வந்து பக்தன் யாருன்னு சொல்லி பார்த்து அவன்கிட்ட கேட்கிறார். ஓகே, ஸோ ராமானந்தர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பக்தி சேவை வந்து எந்த இடத்துல இருந்து பண்றோமோ அதுதான் உன்னதமானது சொன்ன பகவான் என்ன பண்றாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஓகே, ஸோ இந்த மாதிரி அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் நிறைய டிராவல் பண்றார், சவுத் இந்தியா டிராவல் பண்றார். நம்ம ஸ்ரீரங்கம் மூலம் கூட பார்க்கலாம் பகவானுடைய பாதங்களை. சன்னதி முன்னால பாத்துருக்கீங்களா, பகவானுடைய பானை வச்சு அந்த வால்ல வந்து க்ளோஸ் பண்ணிருப்பாங்க, பூட்டிருப்பாங்க ரூம. ஆமா, சோ பகவான் எல்லாரும் நிறைய மதுரைக்கு வந்திருக்காரு, இந்த மாதிரி கேரளா இந்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தி இருக்காரு, எல்லாத்தையும் போயிருக்காரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், கரெக்டா? இந்த மாதிரி வந்திருக்காரு. துக்காராம் இருக்கார் இல்லையா நார்த் இந்தியால, அவர் வந்து பகவான் வந்து இனிஷியேட் பண்ணுது. துக்காராம் வந்து இனிஷியேட் பண்ண உடனே துக்காராம் வந்து அந்த மகாராஷ்டிரா ஃபுல்லா சங்கீத பரப்பிட்டார். ஓகே, சவுத் இந்தியாவில் வரும்போது ரெண்டு முக்கியமான வேலை பண்ணார் பகவான். ஒன்று பிரம்ம சம்ஹிதா வந்து எடுக்கிறாரு, இன்னும் கிருஷ்ண கர்ணாமிர்தா, இந்த ரெண்டு நூலையும் எடுக்கிறார். ஓகே, சரி, இதுக்கப்புறம் பூரிக்கு வர்றாரு, ஜெகநாத பூரிக்கு வர்றாரு. பகவான் வந்த உடனே எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாயிடும். அப்போ வந்து பிரதாப ருத்ரா கிங், பூரி இந்த ஒரிசாவோட கிங்கு, ரொம்ப பெரிய நாடு ஒரிசா. அப்ப இப்ப இருக்கிற ஒரிசா மாநிலத்தில் கிடையாது, அது கீழே வரை வரும், மெட்ராஸ் வரை வரும், கலிங்கர்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமா. ஸோ அப்போ வந்து அந்த கிங்கு வந்து ரொம்ப ஆசைப்படுவார் பகவானை வந்து நான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசி, சன்னியாசி அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பான், இப்ப மாதிரி கிடையாது. ஓகே, சன்னியாசினா they will never see king, கிங்கை வந்து பார்க்கவே மாட்டாங்க. லேடிஸ் கிட்ட வர முடியாது, 50 அடி தள்ளி தான் இருக்கணும், தள்ளி தான் இருக்கும் லேடிஸ்லாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். ஸோ இந்த மாதிரி சன்னியாசி வந்து ஒரு கிங்கிட்ட பழகினான்னா அவருடைய சன்னியாசம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்ட்டு கிங்கை வரவேற மாட்டார். எல்லாம் வந்து கேட்பாங்க. சர்வ பட்டாச்சாரியா சொல்லுவார் வந்து, இல்லை இல்லை இந்த கிங் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப பக்தன், உங்களை பார்க்கணும் ஏங்கிறாருனாலும் அலோவ் பண்ண மாட்டார். நிறைய பக்தர்கள் சொன்னாலும் அலோவ் பண்ண மாட்டார். ஆனால் இந்த கிங்கு பார்த்தீங்கன்னா ரத யாத்திரை நடக்கும்போது இந்த விளக்கமாறு சொல்லுவாங்கல்ல, அதை எடுத்து அதை ஸ்வீப் பண்ணுவார். ஓகே, அதை துடைப்பார். அவ்வளோ ஹம்பிளான பர்சன். இதை பார்த்தோன்னே சைத்தன்ய போடுக்கு அப்படி மனசெல்லாம் இதாகும், இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டார்கள். ஓகே, இதுக்கெல்லாம் பக்தர்கள் சேர்ந்து ஒரு ட்ரிக் பண்ணுவாங்க. ட்ரிக் பண்ணி கிங்கை வந்து மாறு வேஷத்தில் அனுப்பிச்சு, பகவான் தூங்கும்போது மாறு வேஷத்தில் அனுப்பிச்சு அவருக்கு காலம்க்க சொல்லுவாங்க, காலமிக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து அந்த கோபி கீதை பாடுங்கன்னு சொல்லுவாங்க. மதுரையா கிரா வல்கராகயா புதமனோகயா புக்ஷனேக்ஷனா விதிஹரீமா வீரமுகியதி அதரசித்னா அஜயஸ்வனா தவ கதாமிதம் தப்த ஜீவனம் கவிவிரீலிதம் கல்மஷாபகம் ஷமணமங்கலம் ததம் புவிகழந்தியே பூரிதாஜனா. பாடல உடனே சத்திரமாவு திடீர்னு முடிச்சிருவார். பூரிதாஜனா பூரிதாஜனா பூரிதாஜனான்னு சொல்லி ரொம்ப அருமையா பண்ணீங்கன்னு சொல்லி கட்டி பிடிச்சுப்பார். அதுதான் அவர் எதிர்பார்த்தாரு. ராஜா வந்து சத்திரம் கட்டி பிடிச்சுப்பார். ரொம்ப அருமையா பண்ணீங்க, ரொம்ப நல்லா சொல்லி சாதாரண வயசுல இருக்கும்போது தான் அவர் பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த மாதிரி சத்திரமாவுடைய வாழ்க்கை. அவர் யாராவது பகவான் நீங்க விஷ்ணுன்னு சொல்லி, அதாவது சாஸ்திரங்கள் படி சொல்லி பக்தர்லாம் சொன்னா உடனே காதை பொத்திட்டு ஓடிடுவார், நான் பகவானே இல்லை அப்படின்ட்டுவார். இந்த யமுனை நதியில போகும்போது யமுனை நதி கருமையா தெரிஞ்சதுன்னா கிருஷ்ணா இங்கதான் இருக்கான்னு சொல்லி யமுனையில குதிச்சிருவார். கிருஷ்ணா அங்க இருக்கலாம் அப்படின்னு குதிச்சிருவார். கல்லுல மோதுவார், பாலங்கள்ல போய் டொம்பு நுழுவார், ரத்தமா இருக்கும், கல்லே உடையும், கல்லே உடையும் மாதிரி. ஒரு இடத்துல இங்க பூரி போனீங்கன்னா அந்த கோயில் பேர் என்ன, அலர்நாத் கோயில் பாருங்களா. அது பாத்தீங்கன்னா அந்த பாறையில அப்படியே விழுவார். டமால் விழுந்த உடனே அந்த கல் உரியும், அவனுடைய உடல் ஃபுல்லா அப்படி, ஆமா ஃபுல் உடலும் ஃபுல் அப்படி விழுந்தாலும் அப்படி. கரெக்ட். இந்த மாதிரி ஒரு எல்லாம் அவருடைய லீலைகள் இருந்தது. அதனால அவர் வந்து நம்ம நார்மலா நினைக்க முடியாது. இஸ் நாட் a person லைக் us. ஓகே,
சாஸ்திரங்கள் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்கோம். ஐஜயித்தம் சம்சயா கலவு சங்கீதமே பவிஷ்யாமி சசிசுதாக. சசியோட பையன் வருவான், சசியோட பையனா வருவான், வந்து சங்கீதத்தை ஆரம்பிச்சு வைப்பார். அந்த கிருஷ்ணா மகிகோரா சாங்கோ பாங்கஸ்திர பாஸ்தரா. அது கிடையாது, அது கிருஷ்ணவனம் திசா கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணா உள்ள கிருஷ்ணர், பகிர்கோரா வெளியில கௌரங்கா. கிருஷ்ணனுடைய கலர் கிடையாது, கோல்டன் கலர். ஓகே, யஜ்ஞ சங்கீத பிராயே சாங்கோ பாங்காஸ்திர பாஸ்தரா. இல்ல சாரி அந்த கிருஷ்ணா பகிர்கோரா சாங்கோ பாங்காஸ்திர பாஸ்தரா. மாயா மனுஷா கர்மக்கிருத்து முடியும். ஓகே, மாயா மனுஷா கர்மக்கிருத். அவர் வந்து சன்னியாச ரூபம் எடுத்து இதை பரப்புவார்னு சொல்லி வரும். ஓகே, ரெண்டு சுரமும் ஒரே மாதிரி வரும். கிருஷ்ணவனம் திஷா கிருஷ்ணமும் அந்த கிருஷ்ண பகிர்கோரம் சேமா வரும். லாஸ்ட் லைன் வந்து டிஃபரெண்ட் ஆகும். ஓகே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ அதனால சச்சனபாபு ராமராம் ஆதாரம் வந்து நிறைய புராணங்கள் வந்து நீங்க வீட்டில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ பிரபு. நிறைய இதான் குறிப்பிடப்பட்டிருக்கான். ஓகே, அவன் பொண்ணு பவிஷ்யாம மிக சுந்த விசேஷனா மாயாபூர நவதீபே வரவேகம் சசிவதா. மாயாபூர் நவதீப்ல இருக்கிற இடத்துல அவர் வந்து சசிக்கு மேகனா பரப்பாரு. இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால ஒரு அவதாரம்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஓகே, திடீர்னு நானும் சைத்தன்யான்னு சொல்லி கிளம்புறாங்கல்ல, இந்த மாதிரிலாம் கிடையாது. கிளீனா கொடுத்துருப்பாங்க, என்னென்ன சிம்டம் கொடுத்துருப்பாங்க. பகவான் சொன்னாலே காலபதி போயிடுவார். அதெல்லாம் விஷ்ணுக்கு என்னது திரியுகா அப்படின்னு பேரு. திரினா மூணு இதெல்லாம் வந்து விஷ்ணுன்னு சொல்லி வருவார். 4 யுகத்துல சன்ன அவதாரம், மறைஞ்ச அவதாரம் சொல்லவே மாட்டார் பகவான். ஓகே, இதுல வந்து நான் பகவான், நான் வந்துட்டேன், பகவான் வந்துட்டேன், நான் சைத்தன்யம் வந்திருக்கேன், இது மாதிரி சொன்னாலும் அவன் தப்புன்னு இருக்கும். சைத்தன்யமோட 48 வருடங்கள் இருக்க வரையும் பகவான் எவ்வளவு சொன்னாலும் காலை பத்திட்டு ஓடிடுவார். அதுதான் பகவான் சொல்லிடுவார். பகவான் வந்து ஒத்துக்கவே இல்லை அவர், ஆனா அவர் தான் பகவான். ஓகே, ஏன்னா அப்படிதான் இருப்பாருன்னு சொல்லி குறிப்பிட்டு. ஓகே, ஸோ கோயிலில் இருக்கவங்க என்ன பண்றாங்க, ரத யாத்திரை பண்றாங்க. ரத யாத்திரை வந்து ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல் சைத்தன்ய மகாபிரபுக்கு. அந்த குண்டிச்சா மந்திரை வந்து நல்லா கிளீன் பண்ணுவார் சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, மார்ஜனம் கிளீன் பண்ணுவாங்க. அது பெரிய பாஸ்ட் டைம், அதையுமே சைத்தன்ய சார் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து சவுத் இந்தியா முடிச்சார் இல்லையா, நார்த் இந்தியா டூர் பிருந்தாவன் போறதுக்கு இது பண்றாரு சைத்தன்ய மகாபிரபு. அங்கேயும் நிறைய பாஸ்ட் டைம், புலிகள்லாம் ஆடும். இருக்க முடியல, இருக்க முடியல, அதனால இருக்கிறேன். புலிகள்லாம் விளையாட்டு இருக்கா, புலிகள்லாம் ஆடும். ஹரிக சம்பந்தம் புலிகள் யானை எல்லாம் கை கோத்துட்டு எல்லாம் ஜாலியா ஆடும். யானை, புலி, மான்கள் இல்லை பார்க்க முடியுமா, இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்க்க முடியுமா? இந்த மாதிரிலாம் ஜாரிகன் ஃபாரஸ்ட்ல வந்து பாஸ்டியம் நடத்துவார். ஓகே, ஜெகநாத கோயில வந்து 7 இடத்துல சைத்தன்யமா கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாஸ்டியம் நடத்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி போகும்போது வாரணாசியில பாத்தீங்கன்னா மாயாவாதிஸ் அதிகம். மாயாவாதிஸ் அந்த காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குல்ல, சிவன் கோயில், அங்க பயங்கரமா இருப்பாங்க. இங்க சைத்தன்ய பாபு அங்க போறாரு. அங்க போய் சிவன் நல்லா கும்பிடுவார். நிறைய டான்ஸ் பண்ணி ஹரே கிருஷ்ணா டான்ஸ் பண்ணி கும்பிடுவார். அவர் பார்க்க நிறைய பேர் கூட்டம் வருவாங்க சைத்தன்ய பாபு பார்ப்பது. அவர் அங்க பாத்தீங்கன்னா யாருடைய ராஜ்யம், இந்த மாயாவாதிஸ் ராஜ்யம். அதுல பிரகாசானந்த சரஸ்வதினு சொல்லிட்டு மிகப்பெரிய சன்னியாசி, சர்வபட்டாச்சாரிய கிரகஸ்தா. பிரகாசானந்த சரஸ்வதி பயங்கரமான பெரிய சன்னியாசி. அவருக்கு 10,000 டிசைபிள்ஸ், 10,000 பேர். ஓகே, அவங்க எல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க. சைத்தன்ய புகழ் வந்து கேட்கும் போது பிரகாசானந்த சரஸ்வதி கொஞ்சம் திட்டுறாரு. சைத்தன்யா சொல்லிட்டு இருக்கீங்களே, அவங்க ஏன் அப்படி டான்ஸ் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்காரு? அவர் ஒரு சன்னியாசி, அவருடைய கடமை என்ன, வேதங்களை படிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொன்னோம். உள்ள ஒரு பிராமணனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். இவர் திட்டுறாருன்னு சொல்லிட்டு நேரம் சைத்தன்ய மாமன் போய் சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு பொறுக்க முடியல, அவங்க திட்டிகிட்டே இருக்காங்க. பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் இந்த பிராமணர் 2 பேருக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவார். அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த பிரகான சரஸ்வதியும் 10,000 டிசைபிள்ஸ் உட்காந்துருப்பான். இவர் சைத்தன்ய மாமன் அந்த கால் கழுவு வாங்கலையா, அந்த இடத்துல போய் உட்காந்துப்பார். ரொம்ப ஹம்புலா, ரொம்ப அடக்க ஒடுக்கமா போய் உட்காந்துருப்பார். இவரை பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா ஆகர்ஷன் இல்லையா, கிருஷ்ண ஆகர்ஷன், எல்லாத்தையும் வசீகரிப்பார். எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவரோட பேசணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. எல்லாம் கூப்பிட்டு விடுவாங்க, நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க, நீங்க நடுவில் உட்காந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிரகாஷ் கேள்வி கேட்பார்,
நீங்க வந்து ஒரு பெரிய சன்னியாசியா கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க இப்படி ஆடி பாடிட்டு இருக்கீங்க, நீங்க வேதங்கள்லாம் படிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, இல்ல என்னுடைய குரு வந்து என்னை என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு வந்து பகவானை பத்தி நீ ஆடி பாடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ஒரு முட்டாள்னால நான் இதை ஆடி பாடி அவங்களுக்கு தெரியும் இவர் வந்து நிமாய் பண்ணிட்டு இவர் வந்து வெல்லவே முடியாது யாருமே சாஸ்திரத்துல. ஏன்னா கேசவ காஷ்மீர் வந்தாரு, இந்தியாவுக்குள்ள ஜெயிச்சு ஒருத்தர் வந்தார், அவரை வந்து சின்ன வயசுலயே ஜெயிச்சிட்டார். அதனால இவர் சும்மா சொல்றாருன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல இல்ல நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. உடனே திருப்பி சர்வபட்டாச்சாரிய சொன்னார்ல, அதே பிலாசபி இங்கே சொல்லுவார் சைத்தன்ய மகாபிரபு. எல்லா பிலாசபி கேட்ட உடனே கடைசியில பிரகாசன் செஷன் பண்ணுவாரு, காலைல சாஸ்திராவை நமஸ்காரம் பண்ணிடுவார். 10,000 டிசைபிள்ஸும் நமஸ்காரம் பண்ணிடுவாங்க. ஓகே, எல்லாரும் பக்தர்களா பண்ணிடுவாங்க. இது மாறினோட பயங்கர ஃபேமஸ் ஆகிடும். அந்த வாரணாசி ஃபுல்லா என்ன பண்ணுவாரு, சைத்தன்ய மகாபிரபுடைய கீர்த்தன் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும். இந்த மாதிரி அந்த இடத்துல என்ன பண்றாரு, இவங்களை மாத்துறாரு. ஓகே, அங்கேருந்து வரும்போது சில முஸ்லீம்ஸா இருப்பான். முஸ்லீம்ஸே மௌலானான்னு சொல்லுவாங்க இல்லையா, மௌலானான்னு சொல்லுவாங்க. அவங்க முஸ்லீம்லயே படிச்ச பெரிய அறிஞர்லாம் பத்தான்ஸ், அவங்கள மௌலானான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய மனப்பரிவரை அவர் நிறைய படிச்சிருப்பார். அவரோட நிறைய பேர் வருவான். அவங்கள மீட் பண்ணுவாரு. அவங்கள மீட் பண்ணி அவங்க குரான்ல உள்ளதெல்லாம் சொல்லி அவங்கள எப்படி நாம சங்கீதத்துல பெருசுன்னு சொல்லி நிரூபிப்பார். அவங்க எல்லாம் பக்தனா மாறிடுவாங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சைத்தன்ய மகாபிரபு கால் பண்ணுவாங்க. எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? இது பகவான்ல மட்டும்தான் பண்ண முடியும், இல்ல பகவானுடைய தூய பக்தராக பண்ண முடியும். எப்படி பிரபாக போனாரு, ஏன் அமெரிக்கா போனாரு, அமெரிக்கால டிவோட்டியான, ஆப்பிரிக்கா போனாரு, ஆப்பிரிக்கால டிவோட்டிஸ், சைனா, ரஷ்யாவில் ஒரே நாள் தான் தங்கினார். சாரி, ஒரு 4-5 நாள் தங்கினார், அவ்வளவுதான். ரஷ்யா ஃபுல்லா பாத்தீங்கன்னா உலகத்திலே அதிகமான பக்தர்கள் ரஷ்யாவில் இருக்கும். ஒரே ஒருத்தர் தான் பக்தனாக்குவார். அந்த ஒருத்தர் ரஷ்யா நிறைய பேர் பக்தனாக்குவார். அதனால எப்படி பகவானும் தூய பக்தர்களும் போன இடங்கள்லாம் டச் பண்றாங்க பாருங்க. இப்ப நம்மளும் ட்ரை பண்ணுவோம். அதுல எப்படி ஒரு கிட்டா இருக்காரு, ட்ரை பண்ணி யாருமே கேட்க மாட்டேங்க. கூட மீன்ஸ் கூட இருக்கவங்களே கேட்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சொல்லாமே கேட்க மாட்டாங்க. பசங்கிட்ட சொல்லாம பசங்க கேட்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க யாருமே கேட்க மாட்டாங்க. கரெக்டா? நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, ஆனா பகவான் பாத்தீங்கன்னா போற இடம்லாம் டக்கு டக்குன்னு டச் பண்ணாரு, எல்லாம் பக்தனா மாறுறாங்க. பிறப்பான நிலைமை போற இடம்லாம் ஜெயமாயிடுது. ஓகே, இது புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சக்தியாவ சாதாரணம் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த மீட்டிங் முடிஞ்சது பிரகாஷ் சர்ச்சோட. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, இது பெரிய ஒரு டீச்சிங் இதோட முடிச்சுட்டாங்க. ஓகே, இந்த ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி வந்து மிகப்பெரிய மினிஸ்டர்ஸ். பெங்கால் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மினிஸ்டர்ஸ். ஓகே, அவங்க பேர்லாம் மாத்திடுவாங்க. ரூப மல்லிக், சாக்கர் மல்லிக், அவர் பேர் வந்து டபீர் தாஸ் சாக்கர் மல்லிக். ஓகே, பேர் மாத்திரும். ஏன்னா அவங்க வந்து பியூர் பிராமின் தான். ஆனா பிராமின் கம்யூனிட்டி அவங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க. ஏன்னா அவங்க வேலை பார்க்க போயிட்டாங்க. என்ன வேலை பார்க்க போயிருக்காங்க? மினிஸ்டர்ஸ். மினிஸ்டர்னா பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், அந்த மாதிரி. சனாதன கோஸ்வாமி பிரைம் மினிஸ்டர், ரூப கோஸ்வாமி ஹோம் மினிஸ்டர். பயங்கரமான போஸ்ட். இப்போ அத்வானி தான் இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி பெரிய போஸ்ட். நீ என்ன போஸ்ட் போனாலும் நீ வந்து பிராமின் கிடையாது, ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்க பேரை மாத்தி முல்லிக்குன்னா என்னன்னா, மல்லிகா முல்லிகா மல்லிகா. அவங்க பெரிய போஸ்ட் எல்லாம் பெரிய ஆளுங்க தான் மல்லிகன்னு சொல்லுவாங்க முஸ்லீம். அந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்தாரு அவர், அந்த கிங். ஓகே, இந்த மாதிரி அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு பார்க்கணும் ஆசை. எப்படியாவது அந்த முஸ்லீம் தப்பிச்சு வந்துடணும். ஏன்னா அந்த முஸ்லீமை வேலை பார்க்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹிந்துவெல்லாம் கொல்லுவோம். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப நேர்மையான வேலை பார்ப்பாங்க. அதனால முஸ்லீம் விடவே மாட்டான், கிங் விடவே மாட்டான். பெரிய பெரிய மாளிகைலாம் கட்டி கொடுத்துருவோம், கேட்குற காசெல்லாம் கொடுப்பான். ஆனால் வேலையை விட்டு எடுக்க மாட்டான். புரியுதா? அந்த மாதிரி இவங்களுக்கு வேலை பார்க்க இஷ்டம் கிடையாது. ஓகே, சைத்தன்ய மகாபிரபுக்கு லெட்டர்லாம் எழுதுவான், நீங்க அமைதியா இருக்க நான் சொல்றேன்னு சொல்லிடுவா சைத்தன்ய மகாபிரபு. அப்புறம் முதல்ல ரூப கோஸ்வாமி என்ன பண்ணிடுவாரு, அந்த வேலையை தியாகம் பண்ணிட்டு வந்துடுவார். அந்த முஸ்லீம்களுக்கு கோபம் இருந்தாலும் சனாதன கோஸ்வாமி இருக்காருன்னு சொல்லி ஆதரவு அடைஞ்சிடும். ஒருத்தர் இருந்தாலும் போதும் நமக்கு அப்படின்னு. அப்ப ரூப கோஸ்வாமிக்கு வந்து நிறைய உபதேசங்கள்லாம் சைத்தன்ய மகாபிரபு வழங்குவார்.
ஓகே, அதை பேஸ் பண்ணி நிறைய நூல்கள் எழுதுவார் ரொம்ப கஷ்டம். முக்கியமான நூல் இது உபதேச சாமிரதம், பக்தி சாமிர சிந்து, இதெல்லாம் முக்கியமான புக்ஸ். ஓகே, பக்தி சாஸ்திரத்துல கூட பார்த்தோம் நம்ம ஈஸ்வரபரிஷத்தும் நெக்ட் ஆஃப் மீன் செக்ஷன் பார்த்தோம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான மொத்தம் ஒரு 11 மந்திரம் தான் இருக்கும் நெக்ட் ஆஃப் மீன் செக்ஷன். ஆனால் ஆழமான கருத்துக்கள். ஓகே, கனகர கோஸ்வாமிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் ரிசைன்மெண்ட் வருவார். ஓகே, தப்பிச்சு ஜெயில போட்டுருவார் கிங்கு. தப்பிச்சு வெளியே வந்து அப்புறம் அவருக்கும் உபதேசம் பண்ணுவார். அதுலேயும் மிகப்பெரிய உபதேசம். ஓகே, இதெல்லாம் நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா வந்து இந்த டீட்டெயில் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு இவ்வளோ 48 வருடங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர் 8 ஸ்லோகம் தான் எழுதியிருக்கார். அது பேர் சிஷ்டாசனம் சொல்லுவாங்க. சேது தர்பணமார்ஜனம் பவமஹாதாவாக்னி நிர்வாபனம் சேயக்கைரவச்சந்திரிகா விதனம் வித்யாவதோ ஜீவனம் ஆனந்தாமுதிவர்தனம் பிரதிபதம் போனாமிருதஸ்வாதனம் சர்வாத்மஸ்னவனம் பரமிஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். இந்த மாதிரி 8 ஸ்லோகம் வரும். இந்த 8 ஸ்லோகத்தை படிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், பகவானுடைய நாமங்களை சொல்ல ஆரம்பிக்கணும். ஓகே, சிஷ்டாசனம் டெய்லி படிச்சுட்டு தான் பகவானுடைய நாமங்களை சொல்ல ஆரம்பிக்கணும். நம்ம எடுத்த உடனே ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய மனதில் நிறைய விஷயம் ஓடும். ஓகே, மனதை வந்து என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். சேட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பகவான் நினச்சிக்கணும், குருவை நினச்சிக்கணும். இதெல்லாம் நினைச்ச மாதிரி தான் மனசு ப்ரிப்பேர் ஆகும். ஓகே, ஸோ 8 ஸ்லோகம் தான் இருக்காரு. அந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பௌதிக வாழ்க்கையை வந்து நாசனம் அழிக்கக்கூடியது என்னன்னா மந்திரம் சொல்றதுதான். ஓகே, ஏன்னா அந்த பௌதிக வாழ்க்கையில் நிறைய விதமான துன்பங்கள் நம்ம எதிர்பார்க்காமலே வருது. இந்த இதயத்தில் உள்ள அழுக்க வந்து எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்லணும். ஓகே, அதே மாதிரி பகவான் என்ன பண்ணிருக்காரு, 2வது ஸ்லோகம் வந்து பகவான் வந்து அவருடைய சக்தி எல்லாத்தையும் இந்த நாமங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த நாமங்கள்ல சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன இல்லை, அந்த ருச்சி இல்லை, சொல்லணும்னு தோண மாட்டேங்குது. எவ்வளவு துரதிர்ஷ்டம் நமக்கு. 3வது பார்த்தீங்கன்னா புல்லை விட பணியாவும் மரத்தோட பொறுமையாகவும் இருக்கணும், மரியாதை எதிர்பார்க்க கூடாத மரியாதை கொடுக்கணும். இந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்களால பகவான் நாமத்தை சொல்ல முடியும் கான்ஸ்டன்டா. நம்மளால கான்ஸ்டன்டா ஏன் சொல்ல முடியலன்னா நமக்கு இந்த குவாலிட்டி இன்னும் இல்லை. ஓகே, ஆனால் வளர்த்துக்கணும். அது எல்லாருக்கும் டிகிரி மாறுது. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வளர்த்துக்க ட்ரை பண்ணணும். எவ்வளோக்கு வளர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு பகவான் நாமளை சொல்ல முடியும். 4வது பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த விதமான ஆசையும் இல்லை, செல்வங்களை சேர்க்கறதுக்கோ இந்த மாதிரி அனுபவிக்கின்ற ஆசையோ நிறைய ஃபாலோவர்ஸ் எனக்கு வேணுமோ இந்த மாதிரி எந்த விதமான ஆசைகள் எனக்கு பகவானுடைய பக்தி தொண்டே போதும். 5வது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நான் உன்னுடைய சர்வீட்டர் சேவகன், எப்படியோ நான் இந்த பிறவி பிறவில விழுந்துட்டேன், தயவுசெய்து நீ காப்பாத்து. எப்படி வந்து நம்ம தேசாம சமுதாத்தா மிருத்து சம்சார சாகரா படிக்கிறீங்களா டெய்லி, அந்த ஸ்லோகமும் இந்த ஸ்லோகம் டெய்லி படிக்கணும். ஐநந்த தனுஜா கிங்கரம் பதிடம் மாமிஷமே பவாமுதோ கிருப்பையா தவபாத பங்கஜா சேதுலி சதுரசம் விஷயத்தையா விழுந்துக்குமோ சொல்லணும். பகவானை பார்த்துட்டு உன்னுடைய பாதத்துல ஒரு துளி மாதிரி நீ வச்சிரு, இந்த பிறவை படிகள்ல விழுந்துட்டேன், தத்தளிக்கிறேன். கருட பகவான்ல வர கருட பகவான் மேல பகவான் வருவார் இல்லையா, என்னை தூக்குறாருல்ல, அந்த மாதிரி நம்ம தூக்குறா உண்டு. நம்மளால எழுத முடியாது. நம்ம ஹரிகிருஷ்ணா சொல்லும் போதே மனசு எங்கேயும் போகும். ஓகே, நம்மள அப்படியே அவர் தூக்க அப்படியே பிடிச்சி தூக்கலாம் உண்டு. ஓகேவா, அதனால சிக்கா வச்சுக்கணும். அதனால இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும், ப்ரே பண்றோம். 6வது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னைக்கு வந்து நம்ம பகவானுடைய நாமத்தை சொன்னோன்னே கண்ணுல தண்ணி வரும், எப்ப என்னுடைய தொண்டை வந்து அடைக்கும், எப்ப அவனுடைய மயில் கூச்சிட்டு நிற்கும், பகவான் நாமத்தை சொன்னவனே எப்ப இது நடக்கும் இப்படி கேள்வி கேட்கிறேன். அப்ப என்ன அர்த்தம், இதெல்லாம் நடக்கணுமா? பகவான் நாமத்தை சொல்லும் போதே கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப வந்து நமக்கு இன்னும் பகவான் நாமத்தை சொல்லணும், வரணும், கண்ணில் தண்ணி வரணும், மயிலெல்லாம் கூச்சி நிற்கணும், அந்த மாதிரி வரணும், ஃபீலிங் வரணும். நம்ம வீட்டை விட்டு வெக்கேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஊருக்கு என்ன பண்ணுவோம், அந்த ஹாப்பினஸ் இருக்கும் நமக்கு. நம்ம வெக்கேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஹாப்பினஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி நமக்கு ஹாப்பினஸ் இருக்கணும். இந்த உலகத்தை விட்டு வெக்கேட் பண்றோம், நமக்கு கிருஷ்ணா வெயிட் பண்றாரு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் நமக்கு இருக்கணும்.
அதுதான் உண்மை ஆக்சுவலா. ஓகே, ஏழாவது பாருங்க. ஓ கோவிந்தா, உங்களுடைய பிரிவு தாங்க முடியல. ஒரு நிமிஷமும் 12 வருடங்கள் மாதிரி இருக்கு, 12 யுகமா இருக்கு. என்னுடைய கண்கள்ல வந்து தார தாரையா தண்ணி வருது. உங்களுடைய ஆப்சன்ட்னால என்ன பண்றேன், வெற்றிடமா ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி அவருக்கு ஃபீலிங், அவருக்கு அந்த ஃபீலிங் இருந்தது. அதனால பாட்டு எழுதுறாரு. நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கா? இதுதான் பக்தன். பக்தனா எப்படி இருக்கணும்னு சொல்லி சங்கரன் காட்டினார் இல்லையா? இதுதான் பக்தன். பக்தனா எப்படி இருக்கணும்? எப்பவுமே கோவிந்த லாபமா இருக்கணும். ஓகே, கடைசியில பாருங்க, எனக்கு கிருஷ்ணனை தவிர யாரும் தெரியாது. அவர் என்னை வந்து கட்டி பிடிச்சாலும் சரி, என்னை உறைஞ்சதெல்லாம் சரி, அவர் தான் என்னுடைய மாஸ்டர். அவருக்கு என்ன வேணாலும் ஃப்ரீயா பண்ணலாம். அவர் வந்து எந்த கண்டிஷன் இல்லாம அவரை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு ப்ரே பண்றார். இந்த ப்ரே டெய்லி நம்ம படிக்கணும். இதை படிச்சுட்டு நம்ம அடுத்த வார்த்தை என்ன பண்ணலாம், ஸ்ரீமத் பாகவனுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிட்டோம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். இன்ட்ரோடக்ஷன்ல எதுவும் கேள்வி இருக்கா? பாகவத இன்ட்ரோடக்ஷன்ல அடுத்த வாரத்துலேருந்து பாகவதம் கொண்டு வரலாம். யாருக்கெல்லாம் இருக்கோ கொண்டு வாங்க. எது கேள்வி இல்லையா? பாயிண்ட் ஷேர் பண்ணிக்கலாமா? என்ன புரிஞ்சுன்னு சொல்லி ஒரே ஒரு பாயிண்ட். ஓகே, ஆளுக்கு ஒரு பாயிண்ட்ஸ். அது 2 பேர் பிரசன்ட் பண்றாங்க இன்னைக்கு. ஹரிப்பிரியா மாதாஜி இன்னைக்கு பிரசன்ட் பண்ணீங்க. நீங்க என்ன பாயிண்ட்? இன்னைக்கு என்ன? அஜாமிலா செகண்ட் சான்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து ஈஸ்வரி மாதாஜி. ஓகே, அது 5.29 நினைக்கிறேன். 3.29 நான் இல்லை, அவங்க பிரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ எது பாயிண்ட் ஷேர் பண்ணலாம்? பிரபு நீங்க சொல்றீங்களா? பிரபு பாயிண்ட்ஸ். ஆமா ஆமா, குளிக்கணும். ஆமா ஆமா, அப்படியே எடுத்துக்கணும். ஃபாரின் கண்ட்ரில பாத்தீங்கன்னா டாய்லெட் 2 டாய்லெட் என்ன வச்சிருப்பாங்க, பேப்பர் தான் வச்சிருப்பாங்க. நல்லா பாத்தீங்களா? பேப்பர் தான் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாது, கல்ச்சரே கிடையாது. ஆக்சுவலா பிரபுபாத போய் சொல்லி கொடுக்குறாரு. எப்படி சொல்லி ஒவ்வொரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. பேப்பர்ல கவர்ஸ் வந்துருவாங்க. இப்படி பண்ணக்கூடாது, நீங்க எப்படி பண்ணணும், எல்லாமே கிளீன் பண்றது எப்படி, எல்லாமே சொல்லி தருவார். சாரி எப்படி கட்டுறதுன்னு சொல்லி தருவார். ஓகே, ரொம்ப கஷ்டம். பிரபுபாதோடைய டீச்சிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் சொல்லி கொடுத்துருக்காரு அவங்க. ஓகே, இப்போ அவங்க தான் நீட் ஆகிட்டாங்க. நிறைய பேர் வேசிகள் நம்ம கல்ச்சர் வந்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த கல்ச்சர் போயிட்டு. அதான் நீங்க சொல்லுங்க பிரபு. சைத்தன்ய மகாபிரபு வந்து கலியுகத்துல அவர் வந்து பக்தர்களும் அவருக்கு பக்தர்கள்லாம் வந்து பகவான் பகவான் சொல்லுவாங்க. அவர் வந்து காது பொத்திக்கின்னு பகவான் ஆக்சுவலி பகவான் தான் அவரு. ஆனா நான் இல்லை என்னன்னு சொல்லிட்டு இல்லைன்னு உண்மையிலே இல்லைன்னு சொல்லுவார். ஓகே, கால் பத்திப்பார் போகிறவங்களுக்கு. பாடலை எழுதி கொண்டாங்கன்னா அவங்க கிழிச்சு போட்டுருவார். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா முதலே பாடலை காப்பி பண்ணி வச்சிருவான். வேற எங்கேயே அந்த போர்டில் எழுதி வச்சிருவான். அதுக்கப்புறம் பாடலை கொண்டு கொடுப்பான். இது உங்களை பத்தி பாடிக்க பார்த்த உடனே கிழிச்சிருவார் டக்கு. ஏன்னா பகவான் சொல்லி புகழ்ந்திருக்கெல்லாம் கிழிச்சிருவார். ஆனா அந்த மாதிரி கிழிச்சு அப்படி கிழிச்சாலும் இந்த நோட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வேற இடத்துல கொடுத்ததுனால தப்பிச்சிச்சு. வைராகிய வித்யா அஞ்சபக்தி தப்பிச்சு. இல்லை கிழிச்சு முதல்ல கிழிச்சிருவார். ஓகே, அப்புறம் கீர்த்தனை சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனை கிருஷ்ண கீர்த்தனை அந்த கீர்த்தனை வைல்ட் அனிமல்ஸ்க்கு அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு வலிமை. ஓகே, நம்ம இருக்கிற நமக்கு தெரியாது எவ்வளவு உயிரினங்கள் இருக்குன்னு தெரியாது. எல்லாமே பெனிஃபிட்ஸ். ஓகே, பிரபு வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடித்து நம்ம செயல்பட்டோம்னா நம்ம பக்தி நிலையில முன்னேற்றம் அடைய முடியும். எதை பண்ணாலும் பகவானுக்காக செய்யணும். இல்ல இல்ல, நீங்க தப்பா பண்ணி நினைக்கிறேன். அது வர்ணாசிரம தர்மத்தை பற்றி சொல்வாரு அவரு வேறு ராமந்தரை. ஆனா சைத்தன்ய ரிஜெக்ட் பண்ணிடுவார். வர்ணாசிரம தர்மத்தை இந்த கலியுகத்தில் பண்ண முடியாது. பிராமணன் பிராமணன் இருக்க முடியாது. நீங்க வந்து எப்படி காசு சம்பாதிக்க முடியும்? நீங்க பியூர் சத்திரியா இருக்க கிடையவே கிடையாது. நீங்க எங்க இருக்கீங்களோ அப்படிதான் இருக்க முடியும். கரெக்டா? இப்ப சமாதத்தை மாற்ற முடியாது உங்களால். ஓகே, பகவான் என்ன சொல்றாருன்னா உன்னதமானது எது கேட்கிறார். வர்ணாசிரமமும் ஒரு காலத்தில் இருந்துச்சு. அப்போ வந்து பயிற்சி பண்ணி கிருஷ்ணனை பத்தி நினைக்கலாம், அதுவும் வேஸ்ட் ஆகும். கிருஷ்ணனை பத்தி நினைக்கணும். இப்போ வர்ணாசிரமமே கிடையாது, திருப்பி கொண்டு வர முடியாது.
நீங்கள் அதை பற்றி எடுத்துருங்க. ஓகே, இப்போ என்னன்னா ஒன்லி பகவான் நம்ம சொல்லிட்டு போயிருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யூ கேன் நவர் பிகம் பராமரா, யூ கேன் நவர் பிகம் சத்ரியா, அது முடிஞ்சு போச்சு இந்த லைஃப். ஆனால் 2-3 பேர் உயிரோடு இருக்காங்க, 2 சத்திரியா பிராமணெல்லாம் இருக்காங்க, நம்ம கண்ணுக்கு புறப்பட மாட்டாங்க. அந்த மந்த சக்தியில உயிர் வாழ்றாங்க. அவங்க இந்த கலியுகம் முடிஞ்ச உடனே தே வில் ரீஎஸ்டாப்ளிஷ் த சத்தியுகா. அப்பதான் திருப்பி இது ஸ்டார்ட் ஆகும். நம்மளுடைய முயற்சியில இது ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஓகே, அதனால வந்து சத்தியுகத்துல வரும். சத்தியுகத்துல ஃபுல்லா இருக்கும், அப்புறம் தெரியாதா இருக்கும், தாவரகத்துல கொஞ்சம் கம்மியாகும், கலியுகத்துல இல்லவே இல்லாம போயிடும். ஓகே, அதனால திருப்பி வந்து இது வராது. நம்ம என்ன பண்ணோம்னா தெய்வீ வர்ணாசிரம் சொல்லுவாங்க. பகவான மயமா வச்சு வாழ்ந்தா தெய்வீ வர்ணாசிரம். ஆனால் நீங்க அது பண்ணாலே போதும், அப்படி வச்சுட்டு ஆமா, அவன் வரது எல்லாமே உண்மையான. ஆமா ஆமா, அதனால பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா சொல்லக்கூடாது. ஓகே, ஜெகத் இஸ் ஃபால்ஸ் கிடையாது, இட்ஸ் டெம்பரரி. ஃபால்ஸ் கிடையாது, டெம்பரரி. அதுக்கு பதில் தண்ணி மாதாஜி சொல்லுங்க. மாதாஜி அவன் சன்னியாசி, அவன் கணேஷ் தான். சரவபட்டாச்சாரிய சொன்னீங்க, அவரு கணேஷ் தான். இது வாரணாசியில சன்னியாசி இருப்பாரு. பிரகாசன் சாஸ்திரி வந்து வாரணாசியில இருப்பாரு. வாரணாசி எல்லாரும் அவருக்கு பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. கடைசியில் வந்து எல்லாரும் வந்து பேசி எல்லாரும் அவர் சொல்ற அந்த சான்ஸ்லாம் கேட்டு எல்லாரும் சான்ஸ்லாம் பாட ஆரம்பிச்சுருவாங்க. அவர் அங்கேயே மாற்றி பண்ணிடுவார். அப்புறம் இவரும் வந்து அந்த அந்த சாஸ்திரிகளும் வந்து தப்பு புரிஞ்சுட்டு காலில் விழுந்து போயிட்டார். ஆனால் இந்த மாதிரி மாற்றலாம் ஈஸி கிடையாது. ஆக்சுவலாக நம்ம சொல்லிடுறோம் ரொம்ப ஈஸியாக, பாயிண்ட்லாம் படிக்கிறதுனால தெரியல. ஆனால் ஒருத்தர் வந்து ஹரே கிருஷ்ணா சொல்ல வைக்கிறதே எப்பவுமே கடினம். ஓகே, அதில் யாருமே நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. அந்த பியூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கேட்பாங்க, இல்லை கேட்க மாட்டாங்க. ஓகே, ஆன்லைனில் போயிட்டு வரலாம். ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவான் பக்தி பண்ணுவதே புண்ணியமான நோக்கம். செய்வதே புண்ணியமான நோக்கம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரக மாதாஜி. பகவான் வந்து பூரியில கொஞ்ச நாள் இருந்துட்டு நிறைய சாகசங்கள் செஞ்சாரு. அதுக்கப்புறம் யாத்திரை போனாரு. அப்போ பிருந்தாவனத்துக்கு போறப்போ மத்திய பிரதேசத்துல காட்டு வழியா போயிட்டு இருந்தாரு. அங்க இருந்த மிருகங்கள் எல்லாரும் இந்த சங்கீர்த்தனத்தை கேட்டு அவரை ஃபாலோ பண்ணி அவங்க ரொம்ப அமைதியாகவும் சிநேகமாகவும் இருந்தாங்க. அப்போ அவருடைய இந்த மாதிரி சங்கீர்த்தன இயக்கத்துல மக்கள் கூட நெக்லெக்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இவருடைய நோக்கமே இதுதான். எல்லாரும் இந்த அவதார நோக்கமே எல்லாரும் இந்த சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு. பரமாத்மா யாரு? பகவான் கொஸ்டின் இல்லையா? பரமாத்மாங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாயாபாஜ படத்துல படம் தெரியுமா? கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணர் வந்து பகவான். கிருஷ்ணனுடைய ஒரு ஃபீச்சர் தான் என்னது? பரமாத்மா. யோகி எல்லாம் திங்க் பண்ணாங்கல்ல, எல்லா ரிலேட்டிவ்லையும் பகவானை பார்க்கறது வந்து பரமாத்மா. அது வந்து அதவா பகவதேனா கிம்யாத்தேன தகாருஜுனா விஷ்டப்யானம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத். யூனிவர்ஸே மெயின்டைன் பண்றது என்னுடைய ஒரு அம்சம் தான். அதுதான் பரமாத்மா. அந்த பரமாத்மா எல்லாருமே வியாபிச்சிருப்பாங்க. இது எப்படி வரும்னா கடைசியில பரமாத்மா யார்ட்டு வராங்கன்னா ஷீர உலக சாய் விஷ்ணு தராங்க. ஷீர உலக சாய் விஷ்ணு முன்னால கர்ப்பதக சாய் விஷ்ணு, அவருக்கு முன்னால காரணவதக சாய் விஷ்ணு, அவருக்கு முன்னால சங்கர்ஷனா, இப்படி போய் கடைசியில பல்தேவ், அதுக்கப்புறம் கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா அப்படி எக்ஸ்பேண்ட் ஆனார். கடைசியில ஒரு சின்ன அம்சம் தான் எழுது பரமாத்மா. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா மேல உள்ளவட கீழே உள்ளவட அது மாதிரி ஈக்குவல் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால பரமாத்மாங்கிறது ஒரு சின்ன ஃபீச்சர், பகவான் தான் உன்னதமான ஃபீச்சர். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? நிறைய பேர் தெரியாது இது. நம்ம ஸ்ரீவைஷ்ணவாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க,
பரமாத்மா பரமாத்மான்னு சொல்லுவாங்க. அது கிடையாது, பரமாத்மா கிடையாது, கிருஷ்ண பகவான். அந்த புக்கிலேயே சில சமயம் தப்பா போட்டுருப்பாங்க. பரமாத்மா பரமாத்மா கிடையாது, பகவான் அப்படின்னு சொல்லி படிக்கும். ஆமா, பகவான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எழுதிக்க மாட்டார், தமிழ்ல தான் எழுதியிருக்கான். திருத்தணும். நிறைய கரெக்ஷன் இருக்கு. ஸ்ரீனிவாச சொல்லுவார், நிறைய கரெக்ஷன் இருக்குன்னு சொல்லுவார். யோசிக்கியா இல்ல? பண்ண முடியும். ஆத்மராம ஸ்லோகம், அது ஆத்மராம ஸ்லோகம். சைத்தன்ய மகாபிரபு 64 அர்த்தங்கள் சொல்லுவாங்க. அதனால அதை கேட்டுட்டு அவரு ரொம்ப இதுவாகி அவரோட காலத்திலே விழுந்து அவரோட பக்தனா மாறிடுவார். ஓகே, அவர் மாறி விட்டுருவார். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஹரிபியா மதனி. பிரகாஷானந்த சரஸ்வதி வந்து ஒரு சன்னியாசி இப்படின்னா டான்ஸ் ஆடக்கூடாது, நீங்க அப்படி சொல்றாரு. அப்ப நீங்க எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்து அவருடைய குரு வந்து அவரை நீ ரொம்ப முட்டாளு, அதனால நீ டான்ஸ் ஆடிட்டே சாண்டிங் பண்ணு. அதனால அவர் அப்படி பண்ணதா அவர் சொல்லுவாரு. ஆமா, ஆனா உண்மை முட்டா கிடையாது. என்னன்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு குருமுனால எப்பயுமே ஒருத்தர் முட்டாள் மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, தன்னுடைய பெருமையை வந்து பீட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியமா இனிஷியேட் பண்றாரு. கடைசி வரை he will act as a fool only in front of guru. ஓகே, மாதாஜி நீங்க. அதனால அவருக்கு பேர் என்ன? நாமாச்சாரியா. ஓகே, நாமாச்சாரியா. ஹரே கிருஷ்ணா. விஸ்வபரம் உங்களுக்கு எது பாயிண்ட் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. சாண்டிங் பண்றதுக்கு முன்னாடி 7 ஸ்லோகங்கள் சொல்லிட்டு தான் நம்ம பகவானோட மந்திரத்தை சொல்றோம். 8 ஸ்லோகம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணாசனம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஒரு கிளாஸ் முடிச்சுக்கலாம் நம்ம. சொல்லுங்க மாதாஜி. சத்ரியா, வைசியா, சூத்ரா, நிறைய இருக்கு கடமை. பிராமணர் வந்து சொல்லித்தருது, பகவானை பத்தி சொல்லித்தருது, அது அவங்களுடைய கடமை. ஓகே, வேலை பார்க்க கிடையாது. பகவானை பத்தி வேதங்கள் சொல்லித்தருது, வேதங்கள் பயிற்சி பண்றது, பகவானை சொல்லித்தருது, பகவானை பயிற்சி பண்றது, பகவானை பத்தி இது பண்றது, ஒர்ஷிப் பண்றது, தானம் வாங்குறது, தானம் கொடுக்குறது, இதான் பிராமணன். சத்ரியா, they collect tax, they protect people, they govern a state. இதான் சத்ரியா, கை நீட்டி வேலை பார்க்க மாட்டாங்க ரெண்டு பேருமே. வைஷ்யா, கவு ப்ரொடெக்ஷன், கோரக்ஷா, கவு நிறைய வச்சிருப்பாங்க, அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இப்ப பண்றாங்களா இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் கிடையாது, இதெல்லாம் வந்து உகரகர்மம். இது வந்து வைஷ்யா கிடையாது, இது கிரிமினல் ஃபெல்லோஸ். அதே சூத்ரானா வெரி லாயர், ரொம்ப ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, லாயலா இருப்பாங்க. அவங்களும் சூத்ரா, வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க. கலியுகத்தில் நம்ம என்ன கேட்டகரியில் வரும்? அது கீழே தான் வரும். சூத்ரா கூட கிடையாது ஆக்சுவலா. சூத்ரா ஆல்சோ வெரி ஆனஸ்ட். சூத்ரா கேட்டகரியில வரோம். இல்ல, அது கீழே வந்துடும். ஓகே, அது கீழே வந்துடும். அது வேற எனர்ஜி. சூத்ரா கீழே வந்துடும். ஓகே, சூத்ரா கூட வெரி நேர்மையா இருப்பார், நேர்மை கூட கிடையாது, இப்ப லாயல்ட்டி கிடையாது. ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம்.